சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் முன்னாள் மக்களவை உறுப்பினர் இஜி சுகவனம் பங்கேற்று திமுக கட்சி கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் சிறப்புநிலை பேரூராட்சியில் உள்ள 9வது வார்டில் ஓமலூர் கிழக்கு ஒன்றியம் மற்றும் பேரூர் திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் திமுக கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் மக்களவை உறுப்பினரும் தற்பொழுது ஓமலூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பார்வையாளராகவும் உள்ள இஜி சுகவனம் பங்கேற்று திமுக கட்சி கொடியினை ஏற்றி வைத்தார். இவர் 1996ஆம் ஆண்டு பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை தோற்கடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய சுகவனம், பெண்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக கலைஞர் மகளிர் குழுக்களை ஏற்படுத்தினார் எனவும், தற்பொழுது பெண்களுக்கு என இலவச பேருந்து வசதி, மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் வழங்கி வருகிறார் எனவும் பேசினார். நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் மகளிர் குழுக்களை ஆரம்பித்தார். எல்லா திட்டங்களையும் தந்திருக்கின்ற தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அவருடைய ஆட்சி தொடர வேண்டும். தொடர்ந்து ஆட்சி தமிழகத்திலே இருந்தால்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும் என்பதை மனதில் வைத்து நீங்கள் எப்பொழுதும் திராவிட வாக்களித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உத்தரவு பேர்ல 5 கிலோ அரிசி 5 கிலோ காய்கறி அந்த